அவங்கள பத்தி நமக்கு தெரியும். பல பல நாடு முழுவதும் கௌசல்யாஹு ரலியல்லாஹு அன்ஹு தெரியாத வஹாபி கூட இல்ல. மர்சூக்குல் கஃபாப்னு சொன்னா வஹாபிகளுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மக்பூலியத்தை கொடுத்திருக்கிறான். அவங்க சொன்னாங்க, தூபா லிமன் ரஆனி அவ் ரஆமன் ரஆனி அவ் ரஆமன் ரஆமன் ரஆனி இலா 29. என்னை பார்த்தவருக்கு நற்சோபனம் உண்டாகட்டும், சுப செய்தி உண்டாகட்டும். அவ் ரஆமன் ரஆனி, என்னை பார்த்தவரை பார்த்தவருக்கு உண்டாகட்டும். எப்படி சொல்லிவிட்டு செய்தனா கௌசுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இவ்வாறு 29 தலைமுறை என்னை பார்த்தவரை பார்த்தவரை பார்த்தவர்களுக்கு உண்டாகட்டும். நாம் யாருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோமோ, முன்னாடி ஃபைலானே கௌசுல் ஆலம் ஃபைலானே நூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபைலான், அவர்கள் மூலமாக இந்த தென்னிந்தியா இந்த சமூகம் அடைந்த நற்பயன்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள்ல தான் நம்ம இருக்கிறோம். அவர்கள் கௌசுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன 29 பேர பிள்ளைகளுடைய வாரிசிலே 21வது வாரிசு அவங்க வர்றாங்க. கௌசுல்லாஹ் சொன்னாங்க, என்னை பார்த்தவர் பார்த்தவரை பார்த்தவர் என்று 29 தலைமுறைக்கு சுப செய்தி இருக்கிறது என்று சொன்னால், கௌசுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு 21வது பேர பிள்ளை தான் சையது அஹ்மது முஹியுத்தீன் ஜீலானி நூரி ஷா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அவர்களை நம்ம நேரடியாக பயிற்சி பெற்றவங்க தான் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. கௌசுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 21வது பேர